இன்னைக்கு தெரியாதுங்க. இந்த ரிசல்ட் இன்னைக்கு தெரியாது. பவுல் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? என் ஓட்டத்தை முடித்தேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் ஓட்டத்தை இது முதற்கொண்டு எனக்கு ஜீவ கிரீடம். அவன் நம்பிக்கையை பாருங்களேன். எங்க கடைசி நேரத்தில் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். நமக்கு பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து ஐயோ ஏன் என்ன இப்படி வந்துருச்சுன்னு அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை என்ன செய்தேன், போராடினேன். என் ஓட்டத்தை இவருக்கு இப்போ என்ன நம்பிக்கை, இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய நம்பிக்கை, நான் அவருடைய நம்பிக்கை. நமக்கும் இந்த கடைசி நாளில் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற அந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்று பார்க்கும் பொழுது தேவன் உன்னை பிரமிக்கத்தக்க வகையிலே அவர் உன்னை நடத்தி உன்னை கரை சேர்த்திருப்பதை நீ பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் ஒன்று வரும். இப்போ ஒரு வேளை அவைகள் நிறைவேறாமல் நான் நேற்று சொன்னேன் பவுலை பற்றி. ரட்சிக்கப்பட்ட உடனே 14 வருஷம் வனாந்திரத்தில் போய், அரபி வனாந்திரத்தில் போய் ஜோம் பண்ணார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 14 வருஷம். ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் 14 ஆண்டுகள் போய் ஜெபத்திலே உட்கார்ந்துருக்கிறார். நான் ஜெபத்தை பற்றி நேற்று பேசும்போது சொன்னேன், அந்த பவுல் எப்படி போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கச்சைகள், அவன் உருமால்கள், அவர் நிழல் பட்டவங்கள்லாம் சுகமாகிறார். பிரச்சனை வந்துச்சு. 2-3 தடவை அவன் பவுலை அடித்து செத்து போயிட்டான்னு தூக்கி கீழே போட்டாங்க. பிரச்சனையில் இல்லாமல் இல்லை, அவன் அடித்து இவன் செத்தே போயிட்டான்னு தூக்கி போட்டாங்க. அவன் எழுந்திருச்சு நடந்து போய் அடுத்த ஊரில் போய் தேவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறான். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவான். இதைத்தான் அவர் எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை, என் ஓட்டத்தை இது முதற்கொண்டு எனக்கு இப்போ பரலோக ராஜ்யத்திலே அவர் மிக பிரதானமான இடத்துல, தேவனுடைய சமூகத்தில் அற்புதமான இடத்துல அவர் அமர்ந்திருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார்.